சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். எங்க இருக்கீங்க? எங்க போயிருப்பாங்க? எங்க இருந்தாலும் வந்துருங்க. சூப்பர் பாபு, இத உடனே சார்கிட்ட போன் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். கல்லுதான் குத்துச்சா? என்னடா பாபு, எங்க இருந்தாலும் வந்துருங்க. முதல்ல நான் தான் கிடைச்சேன் உனக்கு அவுட் பண்ண. ஃபர்ஸ்ட் அதே கண்டுபிடிப்போமா? அந்த குண்டு மூக்கி தானே, வா கண்டுபிடிக்கலாம். எங்க போயிருப்பாங்க? அனு, அந்த குண்டு மூக்கி எங்க போயிருக்கோம் தெரியலையே. அவங்க எங்க தான் இருப்பாங்க? அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது, எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி தான் ஒளிஞ்சிருப்பா. இரு, நான் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரேன். ஓடு ஓடு ஆனந்தி ஓடு. இது ஒண்ணு. ஷோ எங்கேயும் தெரிஞ்சிருமே. ஷோ ஒளியறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல. அத்தை, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? எங்க அங்கிள் பாத்தீங்களா? அந்த குண்டு மூக்கியோட ஸ்மெல்லு இந்த பக்கமா தான் அடிக்குது. வா நம்ம போய் தேடுவோம், வா. அத்தை, எங்க இருக்கீங்க? நான் உங்களை கண்டுபிடிக்க வந்துட்டே இருக்கேன். எங்க? இந்த பக்கமும் காணோம். என்னடா அது, இவ்வளோ இருட்டா இருக்கு. எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட வேண்டியதுதான். அத்தை, எங்க இருக்கீங்க? நான் உங்களை கண்டுபிடிக்க வந்துட்டே இருக்கேன். எங்க இருக்கீங்க? நான் உங்களை கண்டுபிடிக்க வந்துட்டே இருக்கேன். எங்கேயுமே காணுமே. நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். எங்க? வா அந்த பக்கம் போய் தேடலாம். திக்க கூடாது, எஸ்கேப் ஆயிடும். வா முடியல. அனு, ஆனந்த் இங்க எங்க ஏதாச்சும் இருப்பா, பிடிச்சிடலாம். ஐயோ வராங்க. இங்க ஏதாவது சத்தம், வா போலாம். ஐயோ,
இந்த பாம்பால அந்த கயல் செத்துருவான்னு பார்த்தா கடைசியில அந்த கயலால இந்த பாம்பு செத்துரும் போலயே. மா அவர்தான் கொத்துனதும் கால் பண்றேன்னு சொன்னார்லம்மா, அப்புறம் ஏமா இப்படி டென்ஷன் ஆகுற? அடியே, பாம்ப பத்தி தெரிஞ்ச உனக்கு அந்த கயலை பத்தி தெரியலையே. அவ அந்த பாம்பை விட பவர்ஃபுல் ரீ. அவ மட்டும் ஒரு தடவை அந்த பாம்பை பார்த்தான்னு வையேன், யாரையாவது பாம்பு போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி ஒரேடியா அவ பாம்பையே போட்டு தள்ளிடுவா. ஏங்க ஏங்க, அந்த பாம்பாட்டிக்கு போனை போடுங்க, என்னால பிரஷர் தாங்க முடியல. ஏய் இருடி, அவனே கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்கான்ல. நீங்க போன் பண்ணலாம் என்ன, நான் போன் பண்றேன். இன்னைக்கு நான் அவன ஏய், பேசுற சொன்னா பேச்சுல கேளு. அந்த என்னம்மா இது, பாம்பை சும்மாவே அவனையும் இருக்க போட்டு தள்ளிட்டு அது போதா இல்லையான்னு மட்டும் பாருங்க நீங்க. அத்தை, எங்க இருக்கீங்க? எங்க ஒளிஞ்சிருக்கீங்க? ஏய் அனு, இங்க வா. இது உள்ளதான் கண்டிப்பா இருப்பா. வா வா. அத்தை, எங்க இருக்கீங்க? நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன். எங்க இருக்கீங்க அத்தை? எங்க இருக்கீங்க? அத்தை, ஐயோ, இந்த ஆளு வேற போன பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. சார், நானே கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? ஏய் கேஸ் வாயா, யாரா டார்ச்சர் பண்றா? இன்னுமையா உன் பாம்பு மூச்சை பிடிச்சிட்டு இருக்கு? டக்குன்னு கொத்திட்டு நல்ல நியூஸ் வரும்னு பார்த்தா ஜவ்வு முட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க. என்னடா பாம்பு வளர்த்து வச்சிருக்க? எருமை எருமை, கொண்டு வாடா அந்த பாம்பை நாலா கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிச்சிடுறேன். ஐயோ, அம்மா, அந்த பாம்பை பத்தி உங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இடத்த ஸ்கேன் பண்ணுவான், அப்புறம் மார்க் பண்ணுவான், அப்புறமா தான் அட்டம்ப்ட்லயே இறங்குவான். அவனை லேசா இடம் போட்டுறாதீங்க. நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா இப்பவே கொண்டு வந்து முதல்ல உங்களை கடிக்க விட்டுருவேன். என்னடா சொல்ற? நீ வளர்த்த பாம்பு என்ன வந்து கொத்துமா? மவனை 2 பேரையும் கண்டம் பண்ணிடுவேன். சோ, ஏய் வடிவு, போனை கொடு. நிலைமை புரியாம டென்ஷன் பண்ணிக்கிட்டு. தம்பி சாரிப்பா, அவ ஏதோ கோவத்துல பேசிட்டா. நீ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு கொத்துன அடுத்த செகண்ட் எனக்கு கால் பண்ணு, நாங்க அங்க வரோம். கண்டிப்பா சொல்றேன் சார். நீங்க போனை வைங்க, இந்த 5 நிமிஷத்துல நல்ல செய்தியோட உங்களுக்கு நான் போன் பண்றேன். வச்சிடறேன் சார், வச்சிடறேன். ஏய் எதுக்கடி அவனை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? அவன் வேலையை முடிக்க வேணாமா?